இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு. கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாவேகே எம்எல்ஏ சரவணகுமார் போராட்டம். திருபுவனையில் உள்ள 21 ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தல். புதுச்சேரி அரசின் ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான 2026-27 நிதியாண்டு முழுமையான பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூடவுள்ள சட்டப்பேரவையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றதால் 2026-27 நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியவில்லை. இதையடுத்து அரசின் அன்றாட செலவினங்களை மேற்கொள்ளும் வகையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நிதித்துறையை கவனித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான ரூபாய் 5,396 கோடி மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்கு ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான 2026-27 நிதியாண்டு பட்ஜெட்டை புதுச்சேரி அரசு தயாரித்து கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் பட்ஜெட்டுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்காமல் புதுச்சேரியின் நிதிநிலை மற்றும் கடன் மேலாண்மை தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் சில விளக்கங்களை கேட்டது. அதற்கு பதிலளித்த புதுச்சேரி அரசு கடந்த மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி மாநிலத்தின் மொத்த நிலுவைக் கடன் ரூபாய் 11,876.38 கோடி என்றும் அதில் ரூபாய் 10,083.86 கோடி இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் பெறப்பட்ட சந்தை கடன்கள் என்றும் தெரிவித்தது. மீதமுள்ள கடன்கள் நபார்டு, சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் பொது கணக்கு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தது. மேலும் 2021-22 முதல் 2025-26 வரை அனுமதிக்கப்பட்ட ரூபாய் 9,449.49 கோடி கடன் வரம்பில் ரூபாய் 7,522.92 கோடி மட்டுமே கடனாக பெற்றுள்ளதாகவும் மாநிலத்தின் மொத்த கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.19% மட்டுமே இருப்பதால் பரிந்துரைக்கப்பட்ட 25% கடன் வரம்பிற்குள் நிதிநிலை இருப்பதாகவும் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் விளக்கங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு 2026-27 நிதியாண்டுக்கான ரூபாய் 14,300 கோடி பட்ஜெட்டுக்கு இன்று அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூடவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலில் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பின்னர் 2026-27 நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள 21 ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் சுமார் 21க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் உள்ளது. சில கடைகள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகள் அருகில் அமைந்திருப்பதால் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் தினம்தோறும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கலால் துறைக்கு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் தொகுதியின் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையிலான பொதுமக்கள் புதுச்சேரி கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கலால் துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கூறும்போது, தமிழகத்தில் படிப்படியாக மதுபான கடைகளை தமிழக முதலமைச்சர் விஜய் மூடுவது போன்று புதுச்சேரியிலும் மதுபான கடைகளை படிப்படியாக மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆரம்ப சுகாதார மையம் இடமாற்றத்தை கண்டித்து தந்திராயன்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு பூட்டு போட்டு பூட்டி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம்.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள், மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. அதனால் தற்போது தந்திராயன்குப்பத்தில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி கடந்த மாதம் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து இடமாற்றம் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சின்ன கோட்டக்குப்பத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார மையத்திற்கு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தந்திராயன்குப்பம் மீனவர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்தும், தந்திராயன்குப்பம் பகுதியில் இயங்கும் ஆரம்ப சுகாதார மையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி தந்திராயன்குப்பம் மீனவர்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான சின்ன முதலியார் சாவடி, நடுக்குப்பம், சோதனைக்குப்பம், தென்னந்தோப்பு, கோட்டைமேடு, பெரிய கோட்டக்குப்பம், பழைய பட்டினப்பாதை, இந்திரா நகர், சின்ன முதலியார் சாவடி ஆகிய பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்துதாரர்கள் ஆரம்ப சுகாதார நுழைவு வாயிலில் இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி அரசிற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வானூர் வட்டாட்சியர் லட்சாதிபதி, கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் துர்கா, இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்திலேயே தொடர்ந்து செயல்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 120 மாநில, மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமன சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி எங்கள் வலிமையை காட்டுவோம். சிறிய அளவில் புதுவையில் ஆரம்பித்தது போல் தமிழகத்திலும் மாபெரும் கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி மக்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை தேவை, கடன் சுமை, வேலை வாய்ப்பு உள்ளிட்டவைகள் லட்சிய ஜனநாயக கட்சி உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த ஊழலின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் நமது மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் அவர்கள் கைக்கு சென்று விட்டதாகவும், தாவேக மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலரின் ஊழல் புகார், அங்குள்ள அமைச்சர்கள் அவர்கள் துறையை விட்டு தேவையின்றி சிறு குழந்தைகளை இழிவாக பேசுவது, போதைப் பொருள் புகாரை மாத்திரை என கூறுவது, காங்கிரஸ் அமைச்சர் குழந்தைகள் மீதான செயல், திரைப்பட பாடலுக்கு ஆடி பாடுவது என அடிப்படை இங்கீதம் கூட இல்லாமல் செயல்பட்டு மக்கள் அளித்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இதனை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியும் தகுதி இல்லாமல் உள்ளது. பள்ளி குழந்தைகள் முதல் போதைப் பொருட்கள் ஊடுருவி கொண்டு இருக்கின்றது. மேலும் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அண்மையில் மேற்கொண்ட முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது என்றும், இளைஞர்களால் புதிய மாற்றம் ஏற்படுகிறது என தெரிவித்தார். திராவிட கட்சிகள் வலுவிழந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளனர். அந்த மாற்றத்தை தர லட்சிய ஜனநாயக கட்சி களம் இறங்கியுள்ளது என்றார். தாவேக ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஈடு செய்யவில்லை. முதிர்ச்சியற்ற முறையில் செயல்படுகின்றனர். தமிழக முதல்வர் விஜய் ஊழலை ஒழிக்க போராடுகின்றார். ஆனால் உடன் இருப்பவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி எவ்வாறு சம்பாதிக்கலாம் என யோசிக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். மாற்று கட்சி, மாற்று சக்தி என வந்து திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் அக்கட்சியில் ஊடுருவதால் மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான் என்றார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேவையெனில் என்கவுண்டர் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை போன்று நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும். படத்தில் மட்டும் அதிரடி ஆக்ஷன் போதாது, அதனை நிஜத்திலும் செயல்படுத்தினால்தான் மக்களும் விரும்புவார்கள் எனவும், திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர்.
ஊழல் குற்றச்சாட்டு குதிரை பேரத்தில் தற்பொழுது சிக்குகின்றனர். எங்கள் தொழிலை விட்டுத்தான் அரசியலுக்கு வந்துள்ளோம். இங்கு வந்து சம்பாதிக்கும் நோக்கம் எனக்கோ விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ இல்லை என்றார். நம் மாநிலத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதுதான் எனது எண்ணம். அரசு வேலை என்பது பலரின் கனவு. ஆனால் அதனை வரவேண்டாம் என கூறியும் அதனை மீறி கட்சி நிகழ்வுக்கு சென்று உயிரிழந்து அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்தார். திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் என வரும்போது அதற்கு தனித்திறமை வேண்டும், உலகளாவிய திட்டங்கள் வேண்டும், தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும், நீர் பாதாள சாக்கடை என பல பிரச்சனைகள் உள்ளது. ஜனநாயக நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு அரசியல் அறிவும் மாநிலத்தை அடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை பாதுகாக்க போராட்டம் தொடரும். சிபிஐஎம் மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் பேட்டி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விபிஜி ராம் புதிய நடைமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பூபேஷ்குமார் தலைமை தாங்கினார். இதில் நூற்றுக்கணக்கான 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிபிஐஎம் புதுச்சேரி மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் கூறியதாவது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் ஒன்றிய மோடி அரசு புதிய விபிஜி ராம் நடைமுறையை அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் மூலம் வேலை உறுதி சட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய அம்சங்கள் நீக்கப்படுகின்றன. இதுவரை 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் வழங்கி வந்தன. தற்போது அதை மாற்றி 60% மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கி மீதமுள்ள 40% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி சுமை உள்ள நிலையில் கூடுதல் நிதியை மாநிலங்கள் எவ்வாறு ஒதுக்க முடியும்? இது மாநில அரசுகளின் மீது தேவையற்ற நிதி சுமையை திணிக்கும் நடவடிக்கையாகும். மேலும் வேலை தளங்களில் தொழிலாளர்களின் கருவிழியை ஸ்கேன் செய்யும் நடைமுறை மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது குற்றவாளிகளை அடையாளம் காணும் நடைமுறையை போன்றது. தொழிலாளர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் இந்த கருவிழி ஸ்கேன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். தொழிலாளர்களின் கூலியை எந்தவித குறைப்பும் இன்றி வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை முழுமையாக தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த காலங்களில் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இத்தேர்வின் மூலம் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மேலும் 3 நபர்கள் சமீபத்தில் சொந்த காரணங்களால் தங்களது பணியை ராஜினாமா செய்தனர். இதனால் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு எடுக்கப்பட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில்
தகுதி பட்டியலின்படி காத்திருப்பு பட்டியலில் இருந்த அடுத்த 3 தகுதியான நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பேருந்து டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனர் மீது பேருந்துவை ஏற்றுவது போல் மிரட்டிய அரசு எலக்ட்ரிக் பேருந்து ஒப்பந்த ஓட்டுநர், மேலும் தொடர்ந்து அரசு பேருந்து நடத்துனரை விடாப்பிடியாக மோதியும் அவர் அசராமல் பேருந்து முன் நின்றபடி வாக்குவாதத்தில் ஈடுபடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் PRTC பேருந்துகள் நகரப்பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல் அரசு சாலை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பேருந்துகள் தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசின் கீழ் இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளுக்கு இடையே டைமிங் தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அதன்படி நேற்று கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி எலக்ட்ரிக் பேருந்து முன்கூட்டியே வந்து நின்றுள்ளது. இதனை அரசு சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்து பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை பின்பக்கமாக நகர்த்தி சென்று சட்டென அருகே நின்றிருந்த அரசு பேருந்தின் பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி மீது மோத முயற்சி செய்வது போல் அவரை மிரட்டுகிறார். ஆனால் நடத்துனர் தமிழ்ச்செல்வி அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் தொடர்ந்து தமிழ்ச்செல்வியை மீது மோதுவது போல் மிரட்டிய நிலையில் தமிழ்ச்செல்வி எதற்கும் அசராமல் பேருந்து முன்பக்கம் மோதியபடி நின்று கொண்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் CCTVயில் பதிவாகிய நிலையில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்திற்கு பாஜக நிர்வாகி சந்திரமோகன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகு என்ற அழகானந்தம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடும் வகையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்திட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்திற்கு பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் பங்கேற்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்திற்கு கட்சி பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் குமாரபாளையம் தியாகராஜன் கல்பனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடர்ந்து 4 போட்டிகளில் வென்று வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி சாதனை.
பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசன் 7ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை நடந்த 11வது லீக் போட்டியில் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. முதலில் பேட்டிங் பிடித்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 230 ரன்கள் குவித்தது. இந்த தொடரில் வில்லியனூர் அணி 2வது முறையாக 200 ரன்களை கடந்தது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஜெனித் ஏனாம் அணி 14.2 ஓவர் முடிவில் 138 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 92 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் வில்லியனூர் அணி இந்த சீசனில் தொடர்ந்து 4 போட்டிகளில் வென்றுள்ளது. ஆட்டநாயகன் விருது வில்லியனூர் அணியில் 94 ரன்கள் குவித்த பிருத்விராஜன் கண்ணாவுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மதியம் நடைபெற்ற போட்டியில் 10வது லீக் போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து ஒயிட் டவுன் அணி முதலில் பேட்டிங் பிடித்தது. 19.5 ஓவர் முடிவில் ரூபி ஒயிட் டவுன் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 125 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 126 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹே அணி 15.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து இன்று மதியம் நடக்கும் 12வது லீக் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும், மாலையில் நடைபெறும் 13வது லீக் போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதுகின்றன. 39வது அகில இந்திய ஜூனியர் கயிறு இழுக்கும் போட்டி. புதுச்சேரி அணிக்கு வெள்ளிப் பதக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த் நகரில் கடந்த 26/6/2026 முதல் 30/6/2026 வரை நடைபெற்ற 39வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் ஆடவர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 520 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற புதுச்சேரி அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெள்ளிப் பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வெற்றி பெற்ற புதுச்சேரி அணியினருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் பிரபாகரன், சங்க நிர்வாகி அகிலன் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் ஆலங்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கடந்த கால நினைவுகளை பரிமாறிக்கொண்ட முன்னாள் மாணவர்கள். புதுவை மாநிலம் ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்த பள்ளி தோழர்கள் மற்றும் தோழிகள் கடந்த கால நினைவுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். மேலும் தாங்கள் பயின்ற பள்ளியில் தற்போது பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்வு பெற்ற முதல் 3 மாணவர்களுக்கு கல்விக்கான ஊக்கத்தொகை வழங்கினர். மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தன் பள்ளி தோழர்களை சந்தித்த நண்பர்கள் தங்களின் இளமை கால நினைவுகளை, தற்போதைய நிலைகளை மிகுந்த உற்சாகத்துடன் பரிமாறிக்கொண்டனர். மேலும் கடந்த 5 வருடங்களாக தங்கள் பயின்ற பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் இது மேலும் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். திரிவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவையொட்டி ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு. கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாவேக எம்எல்ஏ சரவணகுமார் போராட்டம். திருபுவனையில் உள்ள 21 ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.